ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் சேனல். 2012 இருந்து 2025 வரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஷின், மேக்ஸ் கொஷின் இல்லாமல் பிஒய்க்யூ கொஷின் அனலைசிஸ் பண்ணலாம் வாங்க. டெய்லி ஜஸ்ட் ஒரு 10 கொஷின் அனலைசிஸ் பண்ணால் போதும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது. பென் அண்ட் பேப்பரை ரெடி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பிரிவு 21A. இதுதான் கரெக்டு. இதை பற்றி மேலும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்விக்கான உரிமை 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 2022 அடிப்படை உரிமையாக சேர்த்துருப்பாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, 6லேருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆப்ஷன் பி 22A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இல்லை. ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஆர்டிக்கிள் 23 என்ன சொல்லுதுன்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள், குழந்தைகள், மனிதர்கள்னு இவங்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொத்தடிமை முறைக்கு தடை பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டிக்கிள் 23. இந்த ஆர்டிக்கிள் கீழே சில சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் என்னென்னு பார்க்கலாம். குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 கொண்டு வந்திருப்பாங்க. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970 கொண்டு வந்திருப்பாங்க. சம ஊதிய சட்டம் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஆப்ஷன் டி ஆர்டிக்கிள் 24. இதுவும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் ஒன்று. இது என்ன சொல்லியிருக்கோன்னா, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆர்டிக்கிள் கீழேயும் சில சட்டங்கள் இயற்றியிருப்பாங்க. அதையும் பார்க்கலாம். தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்டத் தொழிலாளர்கள் சட்டம் 1951, மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க பணியாளர் சட்டம் 1952. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம்? தர்மபுரி தான் கரெக்டு. தர்மபுரியில் 3280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் இருக்குது. வேலூரில் 1857 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காடுகள் இருக்குது. திண்டுக்கல்லில் 1662 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுகள் காடுகள் இருக்குது. ஈரோடில் 2427 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள காடுகள் இருக்குது. கோவையில் 2627 சதுர கிலோமீட்டரும், நீலகிரியில் 1583 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுலையும் காடுகள் இருக்குது. தருமபுரியில் தான் அதிக பரப்பளவு கொண்ட காடுகள். அடுத்த கொஷின், தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? 24,684 ஈரநிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்த கொஷின், ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ரோரி செட் தான் கரெக்டு. இந்த ரோரி செட்டு பாகிஸ்தான் பகுதியில் சிந்து மாகாணத்தில் ரோரி அப்படின்ற பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுது. இந்த ரோரி செட் அப்படின்னா கடினமான கல் அப்படின்னு அர்த்தம். இந்த கல்லை வச்சு தான் காய்கறி நறுக்கிறது, இறைச்சி வெட்டுறதுக்கு, மர வேலைப்பாடு செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்தினாங்க. அடுத்தது ஸ்டீடைட் கல் பார்க்கலாம். ஸ்டீடைட் அப்படின்றது மென்மையான ஒரு சோப்புக்கல். இந்த சோப்புக்கல்லை வச்சு முத்திரை செய்ய யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி தாடி வச்ச அரசர் ஒருத்தர் இருப்பார், அவருடைய சிற்பமும் இந்த கல்லால் தான் ஆனதுன்னு பார்த்துருப்போம். மணிகள், சிறு பாத்திரம்லாம் இந்த கல்லை வச்சு செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது, இந்த ஸ்டீடைட் கல் எங்கே கிடைக்கும்னா ராஜஸ்தான், குஜராத், இந்தியாவுடைய பகுதியில் தான் கிடைக்கும். அடுத்தது வைடூரியம். இது ஒரு ஆடம்பரமான அணிகலன். இது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கே கிடைக்கும்னா ஆப்கானிஸ்தான் ஷார்டுகை அப்படின்ற இடத்துல கிடைக்கும். கார்னிலியன் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்துச்சு. இது ஒரு சிவப்பு நிற மணிக்கல். இது எங்கே கிடைச்சதுன்னா குஜராத் லோத்தல் அந்த இடத்துல இருந்து கிடைச்சிருக்கும். அடுத்த கொஷின், டேக்ஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வம்சங்கள் டெல்லி சுல்தானில் தான் இருக்குது. டெல்லி சுல்தானில் மொத்தம் 5 வம்சங்கள் இருக்குது. அதில் முதல் வம்சம்
இந்த அடிமை வம்சம். மம்லுக் அப்படின்ற அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா அடிமைன்னு அர்த்தம். அப்போ மம்லுக்ன்றது ஒரு அரபு சொல். அது மட்டும் இல்லாம இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். ஏன் இந்த வம்சத்துக்கு அடிமை வம்சம்னு பேர் வந்துச்சுன்னா, ஆப்கானிய மன்னரான முகமது கோரியோடைய நம்பிக்கைக்குரிய பர்சன் யாருன்னா இந்த குத்புதீன் ஐபக். முகமது கோரி இறந்த பின்னாடி அவர் வென்ற பகுதிகளை இந்த குத்புதீன் ஐபக் ஆண்டிருப்பாரு. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நேபாளம், பீகார் இந்த பகுதிகளைச் சேர்ந்த இளவரசி தான் லிச்சாவி இளவரசி. இவங்க 2 பேருடைய மேரேஜ் மூலமாக தான் குப்த பேரரசுடைய நிலப்பரப்பு வந்து பெரும் நிலப்பரப்பாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட் பின்னாடி தான் சந்திரகுப்தர் மகாராஜாதி ராஜா அப்படின்ற பட்டத்தை சூட்டியிருப்பார். இவங்க தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அந்த தங்க நாணயத்தில் லிச்சா வையா அப்படின்ற ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கும். அரசியுடைய உருவமும் அதில் இருக்கும். முதலாம் சந்திரகுப்தருக்கும் இளவரசி லிச்சாவியான குமாரதேவிக்கு பிறந்தவங்க யாருன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த கொஷின், வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் சீனா. அடுத்த கொஷின், வசிஷ்ட புத்திர புலுவாமி என்பவர் ஒரு அரசர். அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வசிஷ்ட புத்திர புலுவாமி அவங்களுடைய அப்பா பேர் கௌதம புத்திர சதகர்ணி. இவங்க சாதவாகன வம்சத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. வசிஷ்ட புத்திர புலுவாமி தக்கான பகுதியை ஆண்ட ஒரு அரசர். இவங்களுடைய பெருமையை கூறும் கல்வெட்டு எதுனா நாசிக் கல்வெட்டு. அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில். இவங்களுடைய 2 பேர் வெற்றியும் கூறியிருக்கும் இந்த நாசிக் கல்வெட்டு. அடுத்த கொஷின், தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார். யார் நிறுவியிருப்பாங்கன்னா பல்லவர்கள் நிறுவியிருப்பாங்க. பல்லவர்கள் பாண்டியர்கள் 2 பேரும் ஒரே காலத்தில் தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. பல்லவர்கள் மேலே வட தமிழகமான காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டிருப்பாங்க. பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆண்டிருப்பாங்க. பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. பாண்டியர்கள் ஆண்ட பகுதிகள் என்னென்னா மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி. சேரர்கள் கேரள பகுதியை ஆண்டிருப்பாங்க. கேரள மற்றும் தமிழ்நாட்டுடைய கொங்கு பகுதின்னு சொல்லக்கூடிய கோவை, கரூர் இந்த பகுதிகளை ஆண்டிருப்பாங்க. சோழர்கள் வந்து அப்போ வலிமையற்றவர்களாக இருந்தாங்க. காவேரி படுகையை ஆண்டிருந்தாங்க. அடுத்த கொஷின், சமய சார்பின்மை என்ற சொல் டேக்ஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்த வேர்டு முகப்புரையில் 1976 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி சேர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதசார்பற்ற அப்படின்ற உரிமை வந்து அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டிருக்கும். ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரையும் அந்த உரிமையை பற்றி சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.